Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 840 பார்ட் 1. ஓபன் பண்ணா இன்னுமே பிக் மாமு தொண்டைகிளியே கத்திக்கிட்டே தான் இருக்கா. அந்த வில்ல கூட்டம் மொத்த பேர் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் அவங்க கொல்லாம விட மாட்டாங்கன்னு வைங்க. என்ன இப்ப அந்த ப்ரூலியையும் ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. அவ இன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு சீன் போடுவாளா. கேட்டகரி புடிச்சு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்ப, தூக்கி போட்டு உன்னைய வாயிலேயே மிதிக்காம விட மாட்டேன்னு செம்ம கடுப்புல சொல்லுவான். ஏன்னா இவ ஒருத்தியால தான் அவங்க பிக் மாம கொல்ற அளவுக்கு உள்ள வந்துட்டாங்க. அவ பதறுவா, ஐயோ அண்ணே என்ன யூஸ் பண்ணிட்டாங்க, நான் ஆல்ரெடி அவங்கள எப்படி வச்சு செஞ்சேன்னு தெரியுமா, நீ வேணா பாரு, நான் அவங்கள போட்டு பொலந்து கட்டாம விட மாட்டேன் அப்படின்ட்டு கதறுவா. ஏன்னா கொஞ்சம் விட்டா இவளையே கொன்றுவானுங்க. எங்க ஸ்மூத்தியோட கையில பாய்சன் அப்ளை பண்ணி விட்டால நம்ம ரைச்சு, அதை அப்படியே புளிஞ்சே எடுத்துருவா. ஆனா அவளுக்கு நல்லா தெரியும் பாய்சனும் பண்ணி இருந்தானா இவளுக்கு பஞ்சாயத்துன்னு. இங்க நம்ம லூஃபி சாப்பரோட தான் காமெடி. இவங்க டோட்டலா மாட்டிட்டாங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. வெஜ்ஜி வந்து ஒரு பெரிய கேசுலா மாறிட்டானாமா, அதுக்காக அவனை பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். ஏண்டா அதெல்லாம் பேசுற டைமாடா இது, வருஷ கணக்குல நான் போட்ட பிளான் மொத்தமா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இது வரைக்கும் அவன் கொல்ல பிளான் பண்ணி யாரையுமே கொல்லாம விட்டு இல்ல, இதுதான் முதல் டைம். இத்தனைக்கும் ஹெல்ப்புக்கு நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க. ப்ரூலியை யூஸ் பண்ணி மிரர் டைமென்ஷன்லாம் ஆக்சஸ் பண்ணானுங்க. ஆனா அப்பவுமே ஒண்ணும் பண்ண முடியலையே. சரி இப்ப என்ன பண்ணலான்னு கேட்டவனே பெஜ்ஜி அடுத்த பிளான சொல்லுவான். அதே நேரம் இங்க வெளியே அழுதுகிட்டு இருந்தாலே பிக் மாமு, அவ அழுகைய ஸ்டாப் பண்ணிடுவா. அழுகும் போது மட்டும்தான் அவ வீக்கு. அழுகைய ஸ்டாப் பண்ணிட்டாலாம் அவ்வளவுதான், அவளை தொட கூட முடியாது. கட்டகுரி என்ன பண்ணிடுவா, நேர அவகிட்ட போய் பெஜ்ஜி நம்மளை ஏமாத்திட்டான், நமக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படி எப்படின்னு உசுப்பேத்தி விட்டவனே எது துரோகம் பண்ணிட்டானான்னு கடுப்பாயிருவா. இப்ப இங்க பெஜ்ஜி என்ன சொல்லுவானா, இவங்க எல்லாருமே இருக்கிறது இவனோட கோட்டைக்குள்ள. அந்த கோட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒண்ணுதான், ஆனா உடைக்க முடியாமலாம் இல்ல, உடைக்க முடியும். இன்கேஸ் இவன் செத்துட்டானா அந்த கோட்டை வெடிச்சு செதறிடும். அதுக்கப்புறம் என்ன, இவங்க எல்லாம் தொக்க மாட்டிக்குவாங்க, அவனுங்க பொலந்து கட்டிடுவானுங்க. இத சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில பிக் மாமு ஒரு கத்து கத்திட்டு ஒரு ஜம்ப் மட்டும் தான் போடுவா, அந்த இடமே பொலந்துரும். அப்ப அவ கண்ணை பாத்தீங்கன்னா செவன்னு செவந்து போயிரும். ஏன்னா அவளுக்கு துரோகம் பண்ண யாரையுமே அவன் மன்னிக்க மாட்டா. இப்ப பெஜி கூடவே இருந்து கழுத்து இருக்கான், அதனால உன்னை கொல்லாம விட மாட்டான்டான்னு கொலை வெறியில சொல்லுவா. அவளை பார்த்துட்டே சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயந்துருவாங்க. நம்மளுக்கு பயந்தா பரவாயில்ல, அவளோட பசங்களே பயப்படுவாங்க. அதுலயும் ப்ரூலி ஹெல்ப் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா சங்கு கன்ஃபார்ம். இங்க உள்ளுக்குள்ள பெஜ்ஜி புடிச்சு வண்டையா திட்டிட்டு இருப்பான். யார அந்த சீசரை, ஏன்னா அவனோட வெப்பன் ஃபெயிலியர் ஆயிருச்சுல்ல. ஆனா அவன் செஞ்சதுலயே அதுதான் பெஸ்ட் வெப்பன், உலகத்திலேயே இதை விட டேஞ்சரான வெப்பன் இல்லவே இல்ல. அப்படித்தான் ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்தானாமா, ஆனா அதுவே அவகிட்ட வேலைக்கு ஆகல. இந்த விஷயத்துல சீசர் போய் சொல்ல மாட்டான்னு வைங்க, ஏன்னா அவளை கொன்னாதான் இவனுமே தப்பிக்க முடியும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பெஜ்ஜிக்கு மரணத்தனமான ஒரு குத்து. எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க, ஏன்டா என்னாச்சு, ஏன் அப்படி தெரிச்சடிச்சு விழுகிறேன்னு. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க யாருமே அவனை அடிக்கல. அப்புறம் தான் தெரியுது வெளியில குமுறிட்டு இருக்காங்க, குமுறது பிக் மாமுன்னு. ஜன்னல்ல எட்டி பார்த்துட்டே பெஜ்ஜி வெளியே வாடா, ஸ்டார் ஹேட் நீங்களும் கூட தான் இருக்கீங்களா, ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோட்டையை போட்டு குத்துன்னு குத்தி தள்ளுவா. இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அவ ஒருத்தியே போதுமே எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு. இப்ப பிக் மாம் நார்மல் ஆயிட்டா, இனி அவ அடி ஒன்னொன்னு இடி மாதிரி தான் இருக்கும். கன்ஃபார்மா சொல்றேன், இப்ப அவ அடிக்கிற அடிக்கு பெஜ்ஜியால எல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவளை அடிக்க விட்டா போதும், பய செத்துடுவான். பார்த்தா வாங்குற அடியில பெஜ்ஜிக்கு தலையில இருந்து பயங்கரமா ரத்தமே ஊத்த ஆரம்பிச்சிடும். எப்படி இருந்தாலும் இவங்களால இங்க இருந்து மூவ் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளேயே ஒளிஞ்சுட்டு இருந்தாலும் அவன் அடிச்சு மண்டைய பொளந்து எப்படியும் வெளியில கொண்டு வந்துருவா. அப்புறம் எதுக்கு உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருந்து தேவையில்லாம பெஜ்ஜியை கொல்லணும், எல்லாம் வெளியில வந்து சண்டை போற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே. பெஜ்ஜியை கொஞ்ச நேரத்துக்கு காப்பாத்த வச்சு அவன் ஏதாச்சும் பிளான் பண்ணுவான். இப்ப அதுவும் இல்ல, அவ வெளியில பண்ற அலப்பறையில பெஜ்ஜியால தாங்க முடியாம காட்டு கத்துவான். உள்ள இருக்கவங்க எல்லாத்துக்குமே பீதி ஆயிரும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே அடிச்சானா கண்டிப்பா பெஜ்ஜி செத்துருவான். ஆனா சிஃபோனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, ஏன்னா ஹஸ்பண்ட் ஆச்சே. சோ நேரா ஜன்னல் விண்டோவை திறந்து, ஆத்தா நிப்பாட்டு, பெஜ்ஜி என்னோட ஹஸ்பண்ட், எங்களுக்கு குழந்தை இருக்குது, தேவையில்லாம அடிச்சு அவரை கொன்றாத, நாங்க இங்க இருந்து போயிடுறோம் அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவா. அது பிக் மாமை இன்னும் கடுப்பேத்தி விடும். ஏன்னா சிஃபோன் பாக்குறதுக்கு லோலா மாதிரியே இருப்பா. லோலாவை பிக் மாமுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நார்மலா இருந்தவ இன்னும் வெறியாயி, எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடி வருவேன்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து வைப்பா. நல்ல வேலை லூஃபி காப்பாத்திடுவான், இல்லன்னா அவன் மூஞ்சி எப்பவோ பஞ்சரு. அங்க வெளியில காட்டு கத்திட்டு இருப்பா. சிஃபோனு, அவங்க நீ கொல்றதுக்காண்டி நீயும் கூட்டு சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, நாளைக்கு ஸ்வீட்ஸை சாப்பிடறதுக்கு இருக்க மாட்டேன், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு வளைச்சு அந்த கேசல குத்துன்னு குத்திட்டு இருப்பான். இவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், அந்த கேசல உடைச்சிட்டா பெஜ்ஜி செத்துருவான். அதுக்கப்புறம் உள்ள இருக்கவங்க எல்லாம் வெளியில தான் வந்தாகணும். அந்த டைம் ஒருத்தரை கூட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. உள்ள இருக்கிறது வந்து ஃபயர் டேங்க் பைரட்ஸ், ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் பிளஸ் ஜிம்பை இருக்கான், அப்புறம் ஜெர்மா 66. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம சைடு இருக்க ஆளுகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ஸ் தான், ஆனா வில்லனுங்க சைடு ஆளுங்க ஜாஸ்தி, எல்லாருமே நின்னு சண்டை போடுவானுங்க. இவ்வளவு ஈஸியா நம்மளை தொட்டிருக்காங்கன்னா அவங்களை விடக்கூடாதுன்னு கொலை விரியில நின்றுட்டு இருப்பாங்க. எப்பண்டா வெளியில வருவாங்க, எப்பண்டா சண்டை ஆரம்பிக்கலான்னு. இங்க
இங்க பிக் மாம் அடிக்கிற அடியில பெஜ்ஜி எங்க திருச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தெரியுமா ஷாக்கா இருக்குது, பெரிய பெரிய கெனான்லாம் யூஸ் பண்ணி இவனோட கோட்டையை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்ப கூட இவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுந்தது இல்ல. நான் அவ அடிக்கிற அடி இருக்குதே அது அடி இல்ல, ஒன்னு இட்டி மாதிரி விழுது. அதனால அவனால தாங்க முடியல. சோ லூஃபி என்ன பண்ணிடுவான், இதுக்கு மேல உள்ள இருந்தா வேஸ்ட், நான் போய் அவளை அடிச்ச மண்டையை உடைகிறேன்னு வேகமா கிளம்புவான். சாப்பரும் நம்பியும் விட மாட்டாங்க. இந்த இடத்துல யாரு மூளை யூஸ் பண்றது, நம்ம லூஃபி தானே. ஏன்னா இப்படியே அவங்க உள்ள இருந்தா மட்டும் சேஃபா இருந்துருவாங்களா, வாய்ப்பே இல்ல. இறங்கி சண்டை போட்டா வச்சு ஒருத்தனை காப்பாற்ற முடியும். அதை விட்டுட்டு நமக்கு தேவையானது என்ன, சஞ்சி வேணும், அவனை காப்பாத்தியாச்சு. பானகிலிஃப் வேணும், அதையும் எடுத்தாச்சு. இனிமேட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆற வழியை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன் வந்ததுக்கு போனஸா நம்ம சஞ்சியோட ஃபேமிலியையும் காப்பாத்திட்டாங்களே, நம்ம கோல் முடிஞ்சது. இப்ப போய் சண்டை போட்டோம்னா தேவையில்லாத இழப்புகள் தான் வரும். அப்படி இவங்க இங்க சண்டை போடணும்னா ஜோரோ மத்தவங்க எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும். ஆனா இப்போ வேலைக்கே ஆகாதுன்னு நம்ம ப்ரூக்குமே ஆமா அவ சொல்றதுதான் கரெக்டுமா. ஏன்னா ஆளுகளும் குறைவா இருக்காங்க. இவங்க சேஃப்டியா வானோ கிங்டம் போனாதான் அங்க போய் ஜோரோ கூட சேர்ந்து சண்டை போட முடியும். ஏன்னா இவங்களுக்காண்டி அங்க வெயிட்டிங்ல இருக்காங்களே, அதுக்காக பெஜ்ஜியை பழி கொடுக்கலாமா? அவன் அங்க அடி வாங்கி திருச்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் பெஜ்ஜியோட உயிர் பொட்டுன்னு போயிடும். அவனுக்கு என்னன்னா நம்ம ஆளுகளை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. சொல்லப்போனா ஆரம்பத்துல இருந்தே அதை பத்தி கவலையா பண்ணலையாமா. அவனுக்கு தேவை அவனோட ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் காப்பாற்றணும், அவ்வளவுதான். அதெல்லாம் சும்மா சொல்றான். அப்படின்னா நமி சாப்பர் கேரட்டை காப்பாத்துறக்காண்டி எவ்வளவு ரிஸ்க் எடுத்தான். இப்போ எல்லாத்தையுமே காப்பாத்தணுங்கிறக்காண்டி அப்படி பேசிட்டு இருக்கான். லூஃபி நான் ஏதாச்சும் பண்ணியே தீர்வேன்பா, வேண்டவே வேண்டாம், நம்ம எல்லாருமே சர்வை வாங்கணும். அதனால அவனை பேசாம இருக்க சொல்லுவான். இதுக்கப்புறம் பெஜ்ஜி உயிர் பொழைச்சானா இல்லையா, பிக் மாம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.